வீட்டில் உங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த உப்பை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். இந்த ரகசியம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். இதை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுசாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. 100% நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். இது அனுபவ உண்மை. ஸ்ரீராம் வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். கல்லுப்பு இருக்கு இல்லையா, இந்த கல்லுப்புன்றது மகாலட்சுமியோடைய அம்சமா பார்க்கப்படுது. என்ன காரணம்னா, மண்ணிலிருந்து தோன்றிய இந்த மகாலட்சுமி கடலில் இருந்தும் அவதாரம் எடுத்திருக்கிறாள். அப்போ அந்த உப்புடைய தன்மை மகாலட்சுமிக்கு உண்டானது, மண்ணின் தன்மையும் மகாலட்சுமிக்கு உண்டானது. அதனால தான் நம்ம ஊரில் மஞ்சாடி இல்லை பீங்கானில் உப்பு போட்டு வைக்கிற பழக்கம் இருந்தது. ஓகேங்களா? இன்றைக்கும் நம்ம கிச்சனில் உப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் போடாதீங்க. அதில் மண்ணில் வாங்கி அதில் உப்பை போட்டு வைங்க. கண்டிப்பாக வீட்டில் பண பிரச்சனை வரவே வராது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு துர்சக்தி இருக்குது, ஏதாவது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஒரு முறை உண்டு. அது முறை என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அதில் கல் உப்பை போட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு டோட்டல் வீட்டுக்கு சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து அங்கே வச்சுருங்க. பிரம்மஸ்தானம் சொல்லுவாங்க. 3 நாட்கள் அதே இடத்துல அந்த பாத்திரம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் அந்த உப்பு தண்ணி இழுத்துரும். அதிசயம் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கெட்டது இருந்தால் அந்த தண்ணி கருப்பாகவும் மாறும். கலரே மாறும். அந்த தண்ணியை அப்புறம் எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல தூக்கி போடுங்க. இந்த உப்பை பல வகையில் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஒன்று நெகட்டிவ் விரட்ட சொல்லிட்டேன். இன்னொன்று எதிரியை விரட்டுறதுக்கும் நம்ம இந்த உப்பை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? இந்த கல் உப்பை கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம், இதை செய்ய வேண்டியது காலையில். ஓகேங்களா? கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் என்னட்டு விலகணும்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல் உப்பு அப்படியே திருப்பிட்டு கால்படாதத்தில் தூக்கி போடுங்க. 100% காரியம் வெற்றி அடையும். அதே போல் ரொம்ப பிரச்சனை இருக்குது, கூட இருக்கிறவங்க ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த உப்பு கல் உப்பை கொஞ்சம் எடுத்து லைட்டாக தண்ணியை கரைச்சி, அப்படியே லைட்டாக தண்ணின்னா ரொம்ப ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். அதை சேர்க்கறதுக்காக அழுத்தி பிடிங்க. பிடிச்சிங்கன்னா கட்டி மாதிரி ஆகும். அப்போ அப்படியே அதில் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையார மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமம் வைங்க. வச்சுட்டு மகா கணபதின்னு சொல்லிட்டு கும்பிடுங்க. ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை பிரார்த்தனை பண்ணி என் எதிரிகள் என்னை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் இது ஒரு 48 நிமிடங்கள் 48 மினிட்ஸ் பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைச்சிருங்க. கரைச்சிங்கன்னா உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஒருத்தர் வீட்டிலேருந்து தொலைஞ்சு போயிட்டாரு, எங்கேயோ போயிட்டார், ஆள் காணோம், இப்படி நிறைய ஃபோன் கால் சொல்கிறார். அதுக்கு உண்டான ரகசியத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ரொம்ப நாள் ஒருத்தரை பார்க்கவே இல்லை, அவர் பார்க்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, கல் உப்பு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 15 நிமிடம் காலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அவர் என்னை பார்க்கணும், அவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து 7 நாள் மினிமம் செஞ்சுக்கிட்டே வர செஞ்சுட்டு அந்த பிரார்த்தனை பண்ண அந்த கால்படாதத்தில் உப்பு தூக்கி போட்டுரும். செஞ்சுக்கிட்டே வாங்க. எப்படின்னு தெரியாது, ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் உங்ககிட்ட தொடர்பில் வந்துடுவார். இறைவனுடைய அனுகிரகத்தில் இந்த கல் உப்பை வச்சு பல காரியங்கள் செய்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க, செய்யுங்க. அதோடைய வெற்றியை எல்லாருக்கிட்ட பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இதை சொல்லுங்கள். சொல்லி எல்லாரும் இதை பாருங்கள், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். மற்றவங்க நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம். நாம் நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் இந்த உலகம் நல்லா இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க என் வாழ்த்துக்கள். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.